வணக்கம் மக்களே. இந்த வீடியோல நம்ம என்ன தகவல் பார்க்க போறோம்னா, தப்பான ஆபரேஷன், காலமெல்லாம் எரியுது, போன் பண்ணி மிரட்டுறாங்க. விக்ரமனின் மனைவி கண்ணீர் மல்க பேட்டி கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சோசியல் மீடியாவில் சமீப காலமாக இயக்குனர் விக்ரமனின் மனைவி திடீரென காலமானார்கள் என்று செய்திகள் அதிகமாக பரவி வந்தது. அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக இந்த வீடியோவில் மனைவி பார்த்தீங்கன்னா கண்ணீருடன் பேட்டி கொடுத்திருக்காங்க. வாங்க அவங்க என்னென்ன பேசியிருக்காங்க, என்ன தகவல்னு இந்த வீடியோவில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேருவோம். தமிழ் சினிமாவில் குடும்பங்களுடன் பார்த்து ரசிக்கும்படியான ஃபீல்டு குட் மூவிஸை இயக்கி தனக்கென ஒரு தனி ரசிகர்கள் கூட்டத்தை உருவாக்கியவர் தான் இயக்குனர் விக்ரமன். இவரின் மனைவி ஜெயபிரியா 5 ஆண்டுகளுக்கு மேலாக படுத்த படுக்கையாக இருந்து வராங்க. இது குறித்து ஜெயபிரியா தனியார் மருத்துவமனை செய்த தவறால் தன் நிலைமையும் இப்படி ஆகிவிட்டது கூறியிருந்தாங்க. இதனால் அந்த மருத்துவமனை தற்போது மிரட்டுவதாக அவர் வேதனையாக பகிர்ந்திருக்காங்க. அவர் அளித்துள்ள பேட்டியில், எனக்கு முதுகு வலி இருந்தால் மருத்துவமனைக்கு சென்றேன். அங்கே சிடி ஸ்கேன் என பரிசோதனை செய்துவிட்டு இது கேன்சர் போல இதுக்கு, இதனால் பயாப்சி செய்து பார்க்கலாம் என்று சொன்னாங்க. முதல்ல இந்த ஆபரேஷனுக்கு நான் ஒத்துக்கொள்ளவே இல்லை. கேன்சராக இருக்குமோ என்பதால் என் கணவர் மிகவும் பயந்து விட்டால் அறுவை சிகிச்சைக்கு சம்மதித்தார். அறுவை சிகிச்சை என்னமோ வெறும் 1/2 மணி நேரம் மட்டுமே நடக்கும் என்று சொன்னாங்க. ஆனால் 3.5 மணி நேரத்தில் மேல் நடந்தது. அவர்கள் என்ன செய்தார்கள் என்று யாருக்கும் தெரியாது. 10 நாள் கழித்து என் கால் விரலை என்னாச்சு அசைக்கவே முடியல. அதன் பிறகு 1 மாதம் மருத்துவமனையில் என்னை வைத்துவிட்டு வீட்டுக்கு போய் பிசியோதெரபி செய்து கொள்ளுங்கள் என்று அனுப்பிவிட்டாங்க. மருத்துவமனையில் தப்பான ஆபரேஷன் செய்துவிட்டு அதன் பிறகு எனக்கு எந்த விதமான உதவியும் செய்யவில்லை. இந்த விஷயத்தை நான் அண்மையில் சொன்னபோது மீடியாவில் அந்த மருத்துவமனை தரப்பிலிருந்து என்னை தொடர்ந்து கொண்டு எங்கள் மருத்துவமனை பற்றி நீ மீடியாவில் தவறாக சொல்லி கொண்டிருக்காங்க மிரட்டுறாங்க. நான் எந்த மீடியாவில் மருத்துவமனை பெயரை சொல்லவே இல்லை. 5 வருடமாக படுத்த படுக்கையாக இருந்து மருந்து மாத்திரை என அனைத்துமே என் கணவர் சொத்துக்களை விற்றுத்தான் கவனித்து வராங்க. இதற்காக அந்த மருத்துவமனையிடம் நாங்கள் நஷ்ட ஈடு கூட வாங்கல. மாலை நேரம் வந்தால் கால் எரியுது தொடங்கியது என்று ஜெயபிரியா தனது வேதனையுடன் கண்ணீருடன் பகிர்ந்திருக்காங்க. இயக்குனர் வெற்றி விக்ரமணன் பெரும்புள்ளி கோகுலம், நான் பேச நினைப்பதெல்லாம், பூவை உனக்காக, சூரியவம்சம், உன்னை நினைத்து, வானத்தை உள்ளிட்ட பல வெற்றி படங்களை இயக்கியுள்ளார். இவர் தனது மனைவி படுத்த படுக்கையில் இருந்தபோது படங்களை இயக்குவதை நிறுத்திவிட்டு அவர் குழந்தை போல அருகிலிருந்து கவனித்து கொண்டிருக்கிறார். குச்சிப்புடி நடன கலைஞரான ஜெயபிரியா சுமார் 4000 மேடைகளில் நடனமாடி இவங்க இப்போது எழுந்து நிற்க கூட முடியாததான் வேதனையின் உச்சமாக இருந்து வருகிறது. இந்த நிலையில சமீபத்தில் பேட்டி கொடுத்த இவங்களுக்கு ரீசெண்டா பார்த்தீங்கன்னா இறந்து போயிட்டாங்கன்னு சோசியல் மீடியாவில் தவறான ஒரு வதந்திகளை பரப்புனாங்க. இது என்னுடைய குடும்பத்துக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. யாரும் இது மாதிரி செய்திகளை பரப்பாதீங்கன்னு என்று அந்த ஜெயபிரியா பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் கேட்டுக்கொண்டிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. நன்றி, வணக்கம்.